கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தில் நான் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு மாலை பொழுதை நாம் காணுவதற்காக கர்த்தர் உதவி செய்தார். அலுவல் மிக்க உலகத்திலே, தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே தேவ வார்த்தைகளை கேட்பதற்காக தேவன் தந்த இந்த ஆயுள் நாளுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து எபிரேய நிருபத்தினுடைய பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் எபிரேய நிருபத்தினின்று 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை மையமாக கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனிதாவதாரத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அதை விளக்கமாக நாம் அறிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனிதாவதாரம், த இன்கார்னேஷன் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் இட்ஸ் மெஜஸ்டி, அது எவ்வளவு மகத்துவம், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஹிஸ் இன்கார்னேஷன். அந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒப்புயர்வற்றது, நிகரற்றது. அது யாரோடும், எந்த நபரோடும், யாருடைய பிறப்போடும் ஒப்பிட முடியாதபடி உள்ள சிறந்த ஒரு பிறப்பு என்பதை ஞாபகப்படுத்தினேன். காரணம், அவர் பிறந்ததின் நோக்கம் அப்படிப்பட்டதாய் இருந்ததினாலே அதை அவ்விதமாய் அவர் நிறைவேற்றியதாக பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். இன்கார்னேஷன் தொடர்ந்து வருகிறது. சிலுவையிலே அவர் நமக்காக பட்ட பாடுகளும் அவருடைய மரணமும். இன்றைக்கு நாம் அதற்கு ஆதாரமாக எபிரேய நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் துவக்கி வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 9 முதற்கொண்டு நாம் வாசிக்க கேட்கலாம். அந்த அதிகாரத்தின் 18 வசனங்கள் வரையிலும் வாசிக்கலாம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருக்கின்றது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்ல இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கே உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ. இந்த வேத பாகத்தை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இதனுடைய உட்பொருட்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கும் ஆவியானவருடைய துணையை நாம் நாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எவ்விதமாய் நிகரற்றதாய் இருக்கிறதோ அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பும் அது நிகரற்றது. இரண்டுமே நிகரற்றது. both the incarnation and the crucifixion, or the birth and the death of Jesus Christ is unique என்ற நிலைமையிலே நாம் பார்க்கிறோம். அதுதான் அவருடைய அந்த பர்சனல் க்ளோரி என்பதற்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, கன்னிகை கர்ப்பவதியாகி உலகத்தில் எந்த ஒரு சிசுவும் பிறந்ததில்லை, இனி பிறந்து கொண்டிருப்பதில்லை, பிறக்கவும் போகாது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கன்னிகையிலே பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸ்திரீயின் வித்தாக பிறந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இப்பொழுது நான் வாசித்த வேத பாகத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து சொல்லுகிற பகுதி. இந்த பகுதியிலே எழுத்தாளன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், இந்த மரணத்தினாலே மனுகுலத்திற்கு வந்த நன்மைகள் என்ன என்பதை அவர் விளக்கப் போகிறார். அப்போ இந்த பகுதிக்கு ஏற்கனவே நாம் கொடுத்த தலைப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மை
என்பதுதான் முக்கியமாக நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மனிதத்தன்மை. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய மனிதத்தன்மையை இவர்கள் வலியுறுத்துகிறதற்காக ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறதை பாருங்க. 9ஆம் வசனத்திலே, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு என்று சொல்லுகிறார். இங்கு இயேசு என்ற சொல்லோடு எந்த அடைமொழி சொற்களோ அல்லது கூட்டு சொற்களோ பயன்படுத்தாமல் வெறுமனே இயேசு என்ற சொல்லை எழுத்தாளன் பயன்படுத்துகிறார். இந்த நிருபத்திலே இயேசு என்ற தனிச்சொல் பல இடங்களிலே வருகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆனாலும் இந்த மனிதாவதாரம் அல்லது அவருடைய மனித தன்மையை விளக்குகிற பகுதியிலே எழுத்தாளன் இயேசு என்று மட்டுமே பயன்படுத்துகிறார். ஆனால் தொடர்ந்து வருகிற 3ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தின் இறுதி பாகத்தில் நீங்கள் பார்த்தால் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ மரணத்திற்குள் போகிறவரை இயேசுவாகவும் மரணத்தினின்று வெளியே உயிர்த்தெழுந்து வருகிறவரை கிறிஸ்து இயேசுவாகவும் அவர் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கலாம். ஆகவே இயேசுவானவர், இயேசு என்ற சொல் நமக்கு நன்றாக தெரியும். அது மேன்மையான சொல், இனிமையான சொல், அது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இயேசு என்று தனிப்பட்ட முறையில அவரை நாம் சொல்லும் பொழுது அவருடைய மனிதத்துவத்தை, மனுஷத்தன்மையை, தி ஹியூமன் நேச்சரை தான் அதிகமாய் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எதற்காக? அவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களில் நின்று அவர்களை மீட்டு ரட்சிக்க இருப்பதினாலே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்படியானால் இயேசு என்று சொன்னால் இரட்சகர் என்று மட்டும் பொருள். இயேசு இரட்சகர், ரட்சிக்கிறவர். ஆகவேதான் அவர் மனிதாவதாரம் எடுக்க வேண்டியதாயிற்று. தேவகுமாரன் மனித குமாரனாக பிறப்பதின் நோக்கமே மனுகுலத்தை ரட்சிப்பதற்காக. தேவகுமாரன் தெய்வத்தோடு கலந்தவராக இருந்து கொண்டே இருக்குமாகில் மனிதகுலத்தினுடைய பாவ மன்னிப்போ, பாவ பரிகாரமோ, பாவ விமோச்சனமோ உலகத்தில் நிறைவேறி இருக்கார். ஆகவேதான் தேவகுமாரன் மனித குமாரனாக இயேசுவாக உலகத்தில் அவதரித்தார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து நான் முன்கூட்டி சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம் என்று கேட்டால் பலர் பலவிதமாக பதில் சொல்வார்கள். சிலர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை சொல்லும் பொழுது அது ஒரு வீர மரணம் என்று சொல்வார்கள். காரணம், ஒரு மகானுடைய மரணம், ஆகவே அது ஒரு வீர மரணம் என்று சொல்வார்கள். அதற்கு மார்ட்டிடம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். காந்தியடிகள் எவ்விதமாய் மார்ட்டியராக மரித்தாரோ அதை போல இயேசுவானவரும் மரித்தார் என்று அநேகர் சொல்வார்கள். இரண்டாவது, அந்த மரணம் என்ன மரணம் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயற்கையான மரணம் அல்ல, அது நமக்கு நன்றாக தெரியும். அது கண்கூடு. யாரை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து இயற்கையான ஒரு மரணத்தை அடையவில்லை என்பதை சொல்வார்கள். So it's not a natural death. இரண்டாவதாக, அவர் தன்னைத்தானே மரணத்திற்குள் ஊற்றினார் என்று வாசிக்கிறோம். அவர் தன்னைத்தானே மரணத்திற்குள் ஊற்றினார். அப்போ அவர் தானே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததினாலே சிலர் என்ன நினைக்கலாம், அது ஒரு தற்கொலை மரணம், இயேசுவே மரணிக்கும்படியாக தன்னை விட்டு கொடுக்கிறார், ஆகவே அது ஒரு தற்கொலை மரணமாக சிலர் நினைக்கலாம். மூன்றாவது, அந்த மரணம் அது எப்படிப்பட்ட மரணம் என்று கேட்டால் அது கொலைபாதகம் அல்ல. எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பிடித்து அவரை கொலை செய்தார்கள் என்று அவருடைய மரணம் ஒரு மர்டர் என்ற முறையிலே நினைக்கலாம். ஆனால் இது ஒன்றுமல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அது மிகவும் வித்தியாசமானது. எதனாலே என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை தாம் அடையவில்லை. காரணம், பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், அவருக்கு மரணம் ஒருபோதும் நேராது. அவர் மரணம் அடைய முடியாதவராய் பரிசுத்தராய் இருக்கிறதுனாலே பாபத்தின் சம்பளமாகிய மரணம் அவருக்கு வராது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணமானது என்ன மரணம் என்று கேட்டால், அவர் தம்முடைய மரணத்தை மறிக்கவில்லை. நமக்கு நன்றாக தெரியும். இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் கோட்சேயினாலே சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆகவே காந்தி அந்த
வீர மரணத்தை அடைந்ததாக நாம் சொல்லுவோம். ஆனால் கோட்சே அவரை சுட்டு கொல்லவில்லை என்றால் காந்தியானவர் நிரந்தரமாய் நித்தியமாய் பிழைத்திருப்பாரா? இல்லை. காலம் வரும் பொழுது இயற்கையான மரணத்தை அவர் அடைந்திருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இயற்கையான மரணத்தை அடைய முடியாதவர். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எந்த மரணத்தை அடைந்தார் என்று கேட்டால், காந்தியடிகளுடைய மரணத்தை அடைந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மரணத்தை அடையவில்லை. தமக்கு மரணம் என்று ஒன்று இல்லை. அப்படியானால் அவருடைய மரணம் யாருடைய மரணத்திற்கு நிழலாய் இருக்கிறது என்று கேட்டால், பாவம் செய்து உலகத்தில் மனுகுல விழுந்து போன, தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்து இதுகாரும் ஜீவனுள்ள தேவனை தேடாமல் அவருடைய மன யோசனையின்படியான தெய்வங்களை சங்கற்பங்களில் உருவாக்கி, கற்பனைகள் உருவாக்கி வழிபட்டு தேவ விரோதிகளாய் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அடைய வேண்டிய மரணத்தை தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணமாக ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அவிதமாய் கொல்லப்பட்டார் என்று சொல்வது தவறு. இயேசு கிறிஸ்து கொல்லப்படவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து பிரதிநிதித்துவ மரணத்தை அடைந்தார். He died as a substitute. பதிலாளாக மரிக்கிறார். யாரோ சிலருக்காக இயேசு கிறிஸ்து மரிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவேதான் அதனுடைய 8ஆம் வசனத்திற்கு கொஞ்சம் வாருங்கள். 8ஆம் வசனத்தை மன்னிக்கவும், 9ஆம் வசனத்தை பார்ப்போம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க ஒவ்வொருவருக்காகவும் என்ற வார்த்தை வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய மரணத்தை மரிக்கவில்லை. மாறாக மற்ற யாதோமோ ஒருவர்கள், மற்ற சிலர் அடைய வேண்டிய மரணத்தை, மரிக்க வேண்டியவர்களுக்கு பதிலாக அவருடைய மரணத்தை தானே ஏற்றுக்கொண்டு தானே மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பதை பார்க்க முடியும். ஆகவே this death is so unique in its nature. என்னவென்று கேட்டால், அது ஒரு பெக்யூலியாரிட்டி உள்ளது என்று கேட்டால், it was a substitutory death. பதிலாள் மரணம். மரிக்க தேவையில்லாதவர் மற்றவர்களுக்காக மரிக்கிற ஒரு பதிலாள் மரணமாக இயேசுவினுடைய மரணத்தை நாம் பார்க்க முடியும். நான் அதை சற்று வேறு விதமாய் சொல்ல விரும்புகிறேன். நாம் பிலிப்பியர் நிறுவனம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் இது பவுல் எழுதுகிறார். ஆனால் மரண பரியந்தம் என்று சொல்லிவிட்டு அப்படியே அவர் சொல்லவில்லை. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எவ்விதமாய் சொல்லுகிறார்? மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்று எழுதுகிறார். அதற்கு என்ன காரணம்? மரண பரியந்தம் என்று எழுதினாலும் தவறில்லையே. ஆனால் இந்த மரணம் எப்படிப்பட்ட மரணம் என்பதை பவுல் விளக்குகிறார். அந்த மரணம் சிலுவை மரணம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அது எடுத்து சொல்ல காரணம், ஏனைய மரணங்களுக்கும் சிலுவை மரணத்திற்கும் உள்ள வேற்றுமையை எழுத்தாளர் ஞாபகப்படுத்துகிறார். சிலுவையின் மரண பரியந்தம் எடுத்து சொல்ல காரணம், அந்த மரணம் மிக மிக கொடுமையானது. அதுபோல ஒரு மரணம் யாருக்கும் வந்திடக்கூடாது என்று உலகம் வேண்டி நிற்கிறது என்று சொல்லலாம். ஒருவர் சொன்னார், ஒருவன் சிலுவையில மரிக்கும் பொழுது அவன் ஒரே நேரத்தில் 1000 மரணங்களை, 1000 சாவுகளை அவன் சகிக்கிறான் என்று ஒருவர் சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். When a man dies on the cross, he dies 1000 deaths at a time. ஒரே நேரத்தில் 1000 மரணங்கள், அதாவது உபத்திரவப்பட்டு மரிக்கிற 1000 மரணங்கள் ஒரே நேரத்தில் அனுபவிப்பதை போல் இருக்கும் என்று அந்த எழுத்தாளன் சொல்லுகிறார். காரணம், சிலுவை மரணம் அத்தகைய கொடுமையானது in its nature. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஒப்புயர்வற்றது என்று சொல்ல காரணம், சிலுவையிலே மரித்த ஒருவருடைய மரணம். இட்ஸ் a substituted death. இரண்டாவதாக அது சிலுவையிலே மரித்த மரணம். அதனாலே ஒப்புயர்வற்று. அநேகர் சிலுவையிலே கொல்லப்பட்டிருக்கிறார்.
ஆனால் அப்படி சிலுவையில கொல்லப்பட்ட எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை போல கொல்லப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவை போல சாகல. அவர்களும் பாவத்திற்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள், தாங்கள் செய்த பாவத்திற்காக. ஆனால் இங்கே ஒரு புனிதர், பாவமறியாத பரிசுத்தர், அவர் பிறருடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு மரிக்கிற மரணத்தின் கொடுமையை சிலுவை மரணத்திலே நாம் பார்க்கிறோம். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? பாவிகளுக்காக மரித்தார் என்று நாம் பொதுவாக சொல்லுவோம். அது நியாயமான கூற்று. ஆனால் நான் இப்படி சொல்லுகிறேன், இங்கு a king dying for his own people. ராஜா தன்னுடைய ஜனத்திற்காக மரிக்கிறார். அதை போல மாஸ்டர் dying for his slaves. ஒரு எஜமானன் தன்னுடைய அடிமைகளுக்காக மரிக்கிறார். அதை போல ஒரு புனிதர், ஒரு பரிசுத்தவான் அல்லது மிகவும் உத்தமரானவர் இதோ கொடும் பாவிகளுக்காக மரிக்கிறார். கடைசியாக சொல்ல வேண்டுமானால் இந்த மரணத்தினுடைய முக்கியத்தை சொல்லும் பொழுது, சிருஷ்டி கர்த்தர் சிருஷ்டிகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இதுதான் சிலுவையிலே பார்க்கக்கூடிய மரணம். பிரியமானவர்களே, இதனுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக மரித்தவர் யார் என்று நமக்கு தெரியும். அவர் நம்மை படைத்த தெய்வம், அவர் நம்முடைய பரம எஜமானன், அவர் நம்முடைய பரிசுத்த பரம ராஜா. அவர்தான் நமக்கு பதிலாக சிலுவையிலே மரிக்கிறார் என்பது நம்முடைய உள்ளத்தை நிரடட்டும். நாம் கடந்த வாரத்திலே செய்தியிலே கேட்டது போல, இவர்களிலும் அதிகமாய் நீர் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அந்த கேள்விக்கு நாம் ஒவ்வொரு நாள் காலையிலும் பதில் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நாம் யாரை நேசிக்கிறோம்? நாம் எதை நேசிக்கிறோம்? உலகத்திலே நம்முடைய நேசம், நம்முடைய பாசம் எதிலே மையமாய் இருக்கிறார்? ஆண்டவரை பார்த்து முழங்கால் படியிடும் பொழுது, ஓ ஜீசஸ் மை சேவியர், ஐ லவ் யூ என்று மனதார நாம் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவை நேசிக்க நாம் ஒருவேளை வார்த்தைகளை பயன்படுத்தலாம், அல்லது சில காரியங்கள் எல்லாம் கதையாக சொல்லலாம். ஆனால் do we really have a loving heart towards Christ? நாம் அந்த சிலுவை உருவத்தை பார்க்கும் பொழுது நாம் அவரை நேசியாமல் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். பக்தன் கல்வாரி நாயகர் என் உள்ளத்தை ஆட்கொண்டார் என்று அந்த பக்தன் பாடுகிறார். அந்த காட்சியை பார்க்கிற எந்த கல் நெஞ்சமும் உருகும், கண்கள் வடியும். நிச்சயமாக ஆண்டவரே, இது எனக்காக வென்றால் நான் உம்மை நேசிக்கிறேன், இவ்வளவா என்னை நேசித்தீரே என்று சொல்லி நேசத்தை கைமாற வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கட்டளை இருக்கிறது, தேவனை எப்படி நேசிக்கணும் என்று நமக்கு நன்றாக தெரியும். பல இடங்களிலே, உபாகம புத்தகத்திலே பல இடங்களிலே, ஏன் புதிய ஏற்பாட்டுக்கு கர்த்தரிடத்திலே கேள்வியோடு வந்தவர்களுக்கு சொல்லுகிறார், எது முதலாம் கற்பனை எது என்று கேட்ட பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் நீ அன்பு கூறுவாயா. இதுதான் தெய்வீக அன்பு. அந்த அன்பு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த அன்பை தேவனே வெளிப்படுத்தினார். மனுகுலத்தை முழு மனதாக முழு பலத்தோடு கூட முழு ஆத்துமாவோடு தேவகுமாரன் நேசித்தார். அந்த நேசத்தின் விளைவுதான் சிலுவையிலே அவர் நமக்காக சகித்த அந்த பாடுகள், அந்த மரணம். நாம் நம்மை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த அன்புக்கு நாம் இன்றைக்கு என்ன கைமாறு செலுத்தினோம்? உலக பொருட்களை நேசிக்கிறோம், உலகத்தின் ஆட்களை நேசிக்கிறோம், உலகத்தினுடைய அநேக காரியங்களை நாம் விரும்பி நேசிக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நம்முடைய அன்புக்கு முழுவதும் சொந்தக்காரராய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? அந்த நேசம் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில் வெளிப்படுத்தப்படுகிறதா? அவரை நாம் நேசிப்பதுண்டானால் அவருடையவர்களையும் நாம் நேசிப்போம் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த நாளில் அந்த சிந்தை நம்முடைய உள்ளத்திலே காணப்படுவதாக. ஆண்டவர் சீமோனை யோனாவின் குமார சீமோனே, என்னிடத்து அன்பா இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவன் பதில் சொல்ல முடியல. அவன் திக்குமுக்காடினான். உள்ளத்தை ஆண்டவர் உணர்ந்தார். என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டால், யோனாவின் குமாரனா சீமோனே, நான் உனக்கு என்ன செய்யல? இந்த 3 வருஷ காலம் உன்னை நான் தேற்றவில்லையா? ஆற்றவில்லையா? போஷிக்கவில்லையா? வழி நடத்தவில்லையா? உனக்காக கடைசியில சிலுவையில ஜீவனை கூட கொடுத்தனே. நான் இவ்வளவா என்னை நேசித்தனேன்.
நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். என்ன அவர் நன்மை செய்யல, அவரை நாம் திரும்ப நேசிப்பதற்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். நான் இப்படி கடந்த வாரத்துல செய்தி கேட்கும் உள்ளத்தில் இப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே, நீர் ஏன் எங்களை தேடி வந்தீர்? உம்மை வேண்டாம் என்று கடலையும் படகையும் நம்பி நாங்கள் திரும்பி போனவர்களாயிற்றே. உம்முடைய நன்மைகளை அனுபவித்தும் கூட மறந்தவர்களாய், நன்றி மறந்தவர்களாய் நாங்கள் கடந்து போனோமே. இப்படி ஒரு தெய்வம் உண்டு என்று உணராமல் அநேக சமயங்களிலே கடலையும் படகையும் எங்களுடைய சொந்தங்களையும் பந்தங்களையும் எங்களுக்குள்ளதையும் நம்பி போனோமே. அப்படி போயும் கூட எங்களை கைவிடாமல் தேடி வந்தீரே. மறுபடியும் மறுபடியும் எங்கள் கதவை தட்டுகிறீரே. மகனே, கதவை திற, நான் உள்ளே வருகிறேன் என்று சொல்லுகிறீரே. யோனாவின் குமாரனாகி சீமோனுக்கு ஒருவேளை கர்த்தர் சொல்லியிருப்பார், சீமோனே, சீமோனே, ஒருவேளை நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியும், நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியும். ஆனால் நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. காரணம், சிலுவையில் நான் சம்பாதித்த பரமரட்சிப்பு, அகில உலகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய மகா பொறுப்பு உனக்கு கொடுக்க போகிறேன். நீ அதை செய்யாவிடில் எனக்கு யார் உண்டு? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய சிலுவை மரணத்தை பார்த்த பின்னதாக அவருக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுப்போமா? உண்மையாக விசுவாசிகள் என்ற பெயரோடு வாழ்கிறவர்களாகிய நம்மை பார்த்து நாம் கேட்க வேண்டும், உண்மையாக நான் ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிறேன், இவைகளிலும் உலக பொருட்களிலும் இவர்களிலும் சொந்த பந்தங்களிலும் அதிகமாக என் இயேசுவை நான் நேசிக்கிறேன். அவர் நேசித்தது போல யாரும் நேசித்ததில்லை, அவர் எனக்காக மரித்தது போல யாரும் எனக்காக மரித்ததில்லை. இந்த உணர்வு இன்றைக்கு உள்ளத்தில் வந்ததினாலே விசுவாசிகளாகிய நம்முடைய பிரியமானவர்களிடத்திலே நான் இந்த வார்த்தையை என்னை கேட்கிற அன்பானவர்களே, ஒரு தீர்மானம் எடுப்போம். உலகத்தில் எல்லாவற்றையும் விட, உலகத்தில் எல்லாரையும் விட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிப்போம். காரணம், அவர் ஒருவரே நம்மை இப்படி அன்பு கூர்ந்தவர். இங்கே நாம் வாசித்த வசனத்திற்கு திரும்பி வரலாம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்துதான் அவர் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலிருந்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். 9ஆம் வசனத்திலிருந்து ஏறத்தாழ 18ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய மரணத்தினால் வந்த நன்மைகள் என்ன என்று விளக்குகிறார். அதை ஆங்கிலம் சொல்ல வேண்டுமானால், blessings and benefits of his cursed and cruel death or crucifixion. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கொடூரமான அந்த சபிக்கப்பட்ட மரணத்தினாலே விசுவாசிகளுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு வந்த ஆசீர்வாதங்கள் என்ன, நன்மைகள் என்ன என்பதை இந்த பகுதி அழகாக விளக்குகிற பகுதியாயிருக்கு. அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க விரும்புகிறேன். ஆகவே என்னவெல்லாம் நன்மை, எதற்காக இயேசு கிறிஸ்து மனிதாவதாரம் எடுத்து மரச்சிலுவையிலே மரித்தார் என்ற கேள்விக்கு பதில் நான் இதை ஒவ்வொன்றாய் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. போதும். இந்த 10ஆம் வசனத்திலே பல கருகலான விஷயங்கள் எழுத பெற்றிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். நான் வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் என்று சொல்கிறார். மலையாளத்தில் சகலத்திலும் லாக்கும் காரணபூதனுமாயவன், சகலத்திலும் லாக்கும் காரணபூதனுமாயவன் என்று வாசிக்கிறோம். ஆகவே தமிழிலே தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர், இது யார் என்று கேட்டால் இது பிதாவாகிய தேவனை தான் குறிக்கிறதாக இந்த பகுதி மூலமாய் அறிந்து கொள்கிறோம். ஆனால் தமக்காகவும் தம்மாலேயும், for him and through him God created everything என்று இங்கே சொல்லுகிறது. இதற்கு சமமாகத்தான் இயேசு கிறிஸ்துவும் சிருஷ்டகராய் இருப்பதினாலே அவரும் தமக்காகவும் தம்மாலேயும் தான் அகிலத்தை படைத்தார் என்று ஏனைய பகுதிகளும் நமக்கு விளக்குகிறது. ஆகவே குமாரனுடைய பிதாவினுடைய தெய்வத்துவம், குமாரன் தெய்வத்துவம் ஒன்று போல் இருப்பது என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இருவருமே படைக்கிறவர்கள், படைப்பாளர்கள் என்று அறிந்து கொள்ளுகிறோம். எதற்காக படைத்தார் என்று கேட்டால் தமக்காக படைத்தார். எப்படி படைத்தார்? தம்மாலே படைக்கப்பட்டது. இது பிதாவுக்கும் பொருந்தும், குமாரனுக்கும் பொருந்தும். காரணம், இருவரும் தெய்வத்துவம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். திவ்யத்துவம் அல்ல, தெய்வத்துவம். நாட் டிவினிட்டி பட் டியட்டி. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தெய்வமா. ஆனால் இங்கே சொல்லுகிறது, இப்பொழுது
பிதாவை குறிப்பிடுகிற வார்த்தையாய் சொல்லுகிறார். ஏனென்றால் தம்மாலேயும் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? சிருஷ்டிகர்த்தர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் என்று வாசிக்கும். அநேகம் பிள்ளைகள் என்று இங்கே சொல்லுகிறார். அநேகம், எல்லா பிள்ளைகளும் என்று சொல்லல, அநேகம் பிள்ளைகள். இந்த வார்த்தையின் பொருள் என்ன? ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருந்தால் அதில் அநேகம், மெஜாரிட்டி என்ற அர்த்தத்தில் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த பிள்ளைகளை எங்கே கொண்டு போக வேண்டும்? மகிமைக்கு கொண்டு போக வேண்டும். பிதாவினுடைய அனந்தகால தீர்மானமும் திட்டமும் என்ன? மகிமை இழந்த மனுகுலத்தை மறுபடியும் மகிமைக்கு நேராக வேண்டும். எப்படி மகிமை இழந்தார்கள்? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். நாம் பாவம் செய்து ஏகமாய் நாம் கெட்டு போனோம். நாம் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். We have sinned and come short of the glory of God. தேவனுடைய மகிமையினின்று நாம் கீழே வந்து விட்டோம். ஆதாமுக்கு தேவன் கொடுத்த தெய்வீக மகிமைகளை பாவத்தினாலே இழந்தவர்களாக we have come short of God's glory என்று சொன்னால் அதனுடைய பொருள் தெய்வத்தினுடைய, தெய்வீகத்தினுடைய, சுபாவத்தினுடைய அனைத்து தன்மைகளையும் நாம் இழந்து கீழே வந்து விட்டோம். இதுதான் அதன் பொருளாக இருக்கிறது. அப்படியானால் ஆதாமின் மூலமாக மகிமையை இழந்தவர்களுக்கு இப்பொழுது இரண்டாம் ஆதாமாகிய, மன்னிக்கவும், கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மறுபடியும் மகிமையை சேர்க்கும்படியாக தேவன் திட்டமிடுகிறார். சிருஷ்டிகர்த்தருடைய அனந்தமான திட்டத்திலே என்ன வருகிறது? ஆதாமின் மூலமாக இந்த மனுகுலம் எந்த மகிமையை இழந்தாங்களோ, அல்லது தெய்வத்தினுடைய சாயலை இழந்தார்களோ, தேவனுடைய சுபாவத்தை இழந்தார்களோ, அவர்களை மறுபடியும் அதே மாற்றுமையான இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தேவன் திட்டமிட்டார். சிருஷ்டிகர்த்தரே தீர்மானம் செய்கிறார். காரணம், சிருஷ்டிகர்த்தர் அதை தீர்மானித்தால் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும். சிருஷ்டிகள் இதை யோசித்தால் நிறைவேற்ற முடியாது. ஆகவே சிருஷ்டிகர்த்தர் தம்மாலையும் தமக்காகவும் சகலத்தையும் உண்டு பண்ணினவர், சகலத்தில் ஆக்கும் காரணபூதனுமாயவன். அவர் அவ்விதமாய் திட்டமிட்டால் தான் இதை நிறைவேற்ற முடியும். அவர்தான் திட்டமிட்டார், அவர்தான் நிறைவேற்றினார் என்று எழுத்தாளர் ஞாபகப்படுத்துகிறார். அவர் ஆரம்பித்து வைத்து பாதியில முடியல என்று கைவிட மாட்டார். அவர் அதை துவக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அது முற்றிலுமாய் நிறைவேறும் என்பதனாலே சிருஷ்டிகர், the Almighty Creator, He himself has initiated the process of salvation. ஆகவே அவ்விதமாய் அதை செய்ய ஆரம்பித்து நடந்தது என்ன? சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. யாருக்கு ஏற்றதாயிருந்தது? தேவனுக்கு ஏற்றதாயிருந்தது என்றும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகி தேவகுமாரனுக்கும் அது ஏற்றதாயிருந்தது. இங்கே வாசிக்கிற வசனத்திலே மரணத்தை சொல்லுகிற வார்த்தை என்ன வாசிக்கிறோம்? 9ஆம் வசனத்திலே என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அப்ப இங்கு ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை சொல்லி அவர் என்ன செய்தார் என்பது சொல்கிறதுக்காக இதை சொல்லப்பட்டுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்தார். எப்படி மரித்தார்? தேவ கிருபையினாலே என்று வாசிக்கிறோம். கிருபையினாலே இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு கூட தேவ கிருபை தேவைப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவ கிருபை பெறாமல் இயேசு கிறிஸ்துவினால் கூட இந்த மரணத்தை சகித்திருக்க முடியாது. தேவன் அந்த கிருபையை தன் குமாரனுக்கு கொடுத்தார் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆனால் அந்த குமாரன் என்ன செய்தார்? மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு என்று வாசிக்க ஆச்சரியமான வார்த்தை. தேவகுமாரன் தேவதூதர்களிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்ற வார்த்தையின் பொருள், அவர் தேவதூதர்களுடைய படைப்புக்கு கீழான படைப்பாகிய மனிதனுடைய படைப்பிலே அவர் தன்னை சேர்த்துக் கொள்ளுகிறார் என்று பொருள். இயேசு கிறிஸ்து தேவதூதர்களிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு கொஞ்சம் காலத்திற்கு அப்படி இருந்தார். மனிதனும் அப்படிதான். அவனும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த தேவதூதர்களிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். தேவதூதர்கள் அவர்களை பொறுத்து கடந்த வாரத்தில் சொன்னேன், அவர்கள் மிகுந்த ஆற்றல் மிக்கவர்கள். எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் போகலாம் வரலாம்.
அவர்களுக்கு அசாத்தியம் என்று சொல்வதற்குள்ள காரியமில்லை. தேவன் அவர்களை பலப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஆட்சியும் அதீனமும் உள்ளவர்கள், அவர்களுக்கு தேவன் ஆட்சியை கொடுக்கல, மாறாக ஆதாமுடைய சந்ததிகளுக்கு ஆளும் தன்மையை கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து இங்க என்ன செய்கிறார்? மரணத்தை ருசி பார்க்க. அப்ப எதற்காக உலகத்தில் வந்தார் என்று கேட்டால், he wanted to taste death. மனிதன் அடைந்த மரணம், மனிதன் பாவத்தினால் மரணம் அடைந்த அந்த மரணத்தினுடைய கொடுமையை இயேசு கிறிஸ்து ருசி பார்க்கிறார் என்று சொல்ல. அதற்காக என்ன செய்கிறார்? மரணத்தை உத்தரித்தார் என்று சொல்லுகிறார். தமிழில் அது அழகான சொல்லாக நான் நினைக்கிறேன். மரணத்தை அவரே உத்தரித்தார். மரணத்தின் சுவை இன்னதென்று அறிந்து கொள்வதற்கு யாரோ ஒருவரால் நிர்பந்திக்கப்பட்டு அவர் அங்கே செல்லவில்லை. மாறாக மரணத்தினுடைய கொடுமை இன்னதென்று சுவைத்து பார்ப்பதற்காக, அதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவரே அதை உத்தரிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். தேவகுமாரனுடைய அந்த செல்ஃப் எவ்வளவாய் தாழ்த்தப்படுகிறது பாருங்கள். அவ்விதமாய் உபத்திரவம் அவரை உத்தரித்து நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? அவரே வாலண்டியராக தன்னை மரணத்திற்கு உட்படுத்தினதினாலே, தெய்வ சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னை விட்டு கொடுத்ததினாலே தேவன் அவரை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார். ஆதாம் இழந்ததை எல்லாம் இயேசு கிறிஸ்து பெறுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக இதை செய்தார். ஆகவேதான் 10ஆம் வசனத்தில் வரும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்து. இது எதை காட்டுகிறது என்று கேட்டால், ரட்சிப்பின் அதிபதியினுடைய மேன்மையை வெளிப்படுத்துவதற்காக. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதியாக வேண்டுமானால் அதற்காக சில பாடுகளை அடைந்தே ஆக வேண்டும், சில உபத்திரவங்களின் வழியாக கடந்து போய் ஆக வேண்டும். அந்த ரட்சிப்பின் அதிபதியை உண்மையாக பூரணப்படுத்துவதற்கு ஏதுவாக மரணத்தினுடைய கொடிய மரணத்தினுடைய சிலுவை மரணத்தினுடைய உபாதைகள் மூலமாக அவர் கடந்து போகிறார். எவ்விதமாய் தங்கம் சுத்திகரிக்கப்படுவது நெருப்பினாலே என்பது போல மனித குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகளின் நிமித்தமாக, உபத்திரவத்தின் பூரணத்தின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். அரைகுறையான உபத்திரவங்கள் அல்ல, அரைகுறையான பலிமரணம் அல்ல, அரைகுறையான ஒரு சிலுவையினுடைய பாடுகள் அல்ல. அவர் பட்ட பாடுகள் 100% 100% பெர்ஃபெக்ட். ஒரு பாவியை மீட்பதற்கு என்ன பலியிட வேண்டுமோ அந்த பலியினுடைய எல்லா அம்சங்களிலும் இயேசு கிறிஸ்து பூரணமாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் அந்த வார்த்தை. இப்பொழுது அந்த வார்த்தைக்கு விளக்கத்திற்கு வர விரும்புகிறேன். என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அவருடைய மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. முதல் குறிப்பு நான் சொல்லுகிறேன். எதற்காக இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் மரித்தார் என்பதனுடைய முதல் வசனம் நான் வாசிக்கிற 10ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். பிள்ளைகளை மரணத்தினின்று மகிமைக்கு கொண்டு வந்து சேர்க்க. பிள்ளைகளை மரணத்தினின்று மகிமைக்கு கொண்டு வந்து சேர்க்க. இந்த வார்த்தை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது சிலுவை மரணத்தினுடைய முதற் ஆசீர்வாத நோக்கம் மரணத்தினின்று மகிமைக்கு கொண்டு வந்து சேர்க்க. அப்போ இந்த மகிமைக்கு கொண்டு வந்து சேர்க்க என்ன செய்ய வேண்டியதாயிற்று? மரணத்திலே இருக்கக்கூடியவர்களை மகிமைக்குள் கொண்டு வர வேண்டுமானால் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தினால் பூர்ணப்படுத்தப்பட வேண்டும், அல்லது அவர் பூரணராக்கப்பட வேண்டும் என்ற நிலைமையில சொல்லப்படும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வத்துவத்திலே பூரணர். He is perfect in his deity. ஒரு குறையும் அவருடைய தெய்வத்துவத்திலே கிடையாது. ஆனால் மனிதத்துக்கு வரும் பொழுது மனிதனாய் அவர் இருக்கும் நேரத்திலே மனிதர்களாய் இருக்கிறவர்கள் அடைய வேண்டிய சகல பாடுகளையும் மனிதனுடைய எல்லா வழிகளிலேயும் அவர் பயணித்திருக்க வேண்டும். அவர் மனிதனை அறிந்திருக்க வேண்டும். மனிதத்துவத்தை அவர் தரித்திருக்கிற பொழுது மனிதத்தினுடைய சகல கஷ்டங்களும் பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் அவர் அறிய வேண்டியவராயிருந்தார். ஆகவே அவரை மரணத்திற்கு கொண்டு போனார் மட்டுமல்ல, சிலுவை மரணத்தினுடைய உபத்திரவங்களுக்கு அவரை கொண்டு போகிறார். இது நிமித்தமாக என்ன நடந்தது? அவர் ரட்சிப்பின் அதிபதியானார். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த
ஆர்கிகோஸ் என்ற தமிழில் ரட்சிப்பின் அதிபதி என்ற தமிழ்ல அழகாக இருக்கிறது. ஒரு வசனம் நமக்கு ஏற்கனவே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 31 கூட இந்த வசனம் வருகிறது. இந்த வசனம் ஆர்கிகோஸ் என்ற வார்த்தை இங்கே வந்தது அல்லவா 10ஆம் வசனத்திலே. அதே போல நமக்கு தெரிந்து வண்ணமாக 12 வருகிறது, 12:1 வருகிறது. அதே போல அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 31 அது வருகிறது. அதிபதியும் இரட்சகரும் ஆக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆகவே அங்கும் இந்த ஆர்கிகோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆர்கிகோஸ் என்று சொன்னால், அதிபதி என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னது போல வழிநடத்துகிறவர், ஒரிஜினேட்டர், இனிஷியேட்டர், பயனியர், இதெல்லாம் அந்த வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதி. எதற்காக? மரணத்தின் கிடங்கில இருக்கக்கூடியவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு முன்னதாக ஒரு ரட்சிப்பின் அதிபதியை, கேப்டனாக அவர்களை வழிநடத்தி கொண்டே போகிறார். எதுவரைக்கும் போவார் என்று கேட்டால், மகிமை அடைகிற வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார் என்று பொருள். அப்படியானால் இந்த ரட்சிப்பின் அதிபதிக்கு மரணத்தினின்று மகிமை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லா விதமான ஆற்றலும் தகுதியும் உண்டு என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எப்படி அந்த தகுதியை பெற்றார்? அவர் அடைந்த உபத்திரவங்களினாலே, பாடுகளினாலே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாடுபடாத ஒரு 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 ரட்சிப்பின் அதிபதியாயிருந்தால் நிச்சயமாக காலப்போக்கிலே பாடுபடுகிற, சோதிக்கப்படுகிற நம்மை என்றென்றைக்கும் பாதுகாத்து மகிமைக்குள் கொண்டு போய் சேர்த்திருக்கவே முடியாது. ஆகவேதான் அவருக்கு பாடுகள் அவசியமாயிற்று. உபத்திரவத்தின் மூலமாக அவர் பூரணராக்கப்பட்டார். மனிதத்தினுடைய பூரணத்திற்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறார். அவர் ரட்சிப்பின் அதிபதி என்ற பதவியை, அந்த மகிமையான ஸ்தானத்தை அவர் பெற்றிருக்கிறார். இது நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிறார். நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி அவர் பட்ட பாடுகளினாலே நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறதுனாலே ரட்சிப்பு எவ்வளவு பத்திரமாயிருக்கிறார். நம்முடைய கைகளில் ரட்சிப்பை தரவே இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ரட்சிப்பின் அதிபதியாக நம்மை சாபத்தினின்று ஆசீர்வாதத்திற்கும், மரணத்தினின்று மகிமைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அவர் நமக்கு முன் போவதனாலே தைரியமாய் அவருக்கு பின் செல்லலாம். அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த இடத்துல இந்த உபத்திரவத்தினால் பூர்ணப்படுத்துவது என்ற சொல் ஒரு வார்த்தை சொல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நான் இன்றைக்கு அந்த சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாம் இப்பொழுது கெத்செமனேக்கு போகலாம். அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து உபத்திரவங்கள் ஆரம்பமாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவும் மனிதனாய் வந்ததினாலே ஆவி, ஆத்துமா, சரீரம் உடையவராக வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் அவர் அடைந்த பாடுகளும் உபத்திரவங்களும் அது இந்த 3 பகுதிகளிலேயும் பூரணமாய் அடைந்திருக்க வேண்டும். அவர் சரீரத்திலே பூரண பாடுகள், உபத்திரவங்கள் அடைந்திருக்க வேண்டும். ஆத்துமாவிலே பூரண பாடுகளும் வேதனை அடைந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக தன்னுடைய ஆவியிலே அவர் பூரணமான வேதனைகளும் உபத்திரவங்களும் அடைந்திருக்க வேண்டும். அது நடந்ததா என்பதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நம்முடைய ஆராதனை வேளைகளிலே இதை நாம் சிந்திக்கும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு ஆதாரமாக முதலாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்தும வியாகுலம், the mental agony and anguish of the Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆத்துமாவிலே அடைந்த வேதனை பூரணமானது. அதனுடைய பெர்ஃபெக்ஷன், அதனுடைய அஃப்ளிக்ஷன்ல பெர்ஃபெக்ஷன் உண்டு என்று சொல்வதற்காக வசனம் மத்தேயு 26, 37, 38 வசனங்களை வாசிக்க கேட்போம். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். கெத்செமனேயிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்தும வியாகுலம், ஆங்விஷ் ஆஃப் த சோல், ஆத்துமாவில் அடைந்த இது எப்படி வந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். இங்கே அவர் தனிமையாய் விடப்பட்டது போல அவருடைய ஆத்தும வியாகுலம் மரணத்திற்கு ஏதுவாக காணப்பட்டது. He was at the point of death. எந்த நேரத்திலும் மரணத்தை தழுவுகிற அளவுக்குள்ள ஆத்துமம்.
அவர் சொல்லுகிறார், மரணத்திற்கு ஏதுவாக என்ற வார்த்தை வருகிறது அல்லவா? அந்த கெத்செமனேயிலேயே இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்திற்குட்படுத்தப்படுகிற நிலைமைக்கு உள்ள வேதனை அனுபவித்திருக்கிறார் என்று சொன்னால், even the anguish and the mental agony could have killed Jesus. காரணம், அந்த ஆத்தும வியாகுலமும் உபத்திரவமும் அவ்வளவு கொல்லத்தக்க கொடுமையானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது என்று சொன்னால், முதலாவது ஆத்துமாவிலே அவர் அடைந்த துயரமும் அவருடைய உபத்திரமும் அவருக்கு எவ்வளவோ வேதனையை கொண்டு வந்தது என்று பார்க்க முடியும். அதோடு இணைந்து வருகிற இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 28 முதல் வாசியுங்கள். இங்கே எல்லாம் வாசிக்கும் பொழுது ஆத்துமாவிலே அடைந்த வேதனைகள் பாருங்கள், 28 முதல் 30 வரைக்கும். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து, அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி, முள்ளுகளால் அவருக்கு ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் பிடியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். பாருங்கள், இதெல்லாம் வாசிக்கும் பொழுது வாசகர் அப்படியே வாசிச்சு போறோம் அல்லவா? அந்த இடத்துல போய் பாருங்கள், கொஞ்சம் நின்று பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமையை பாருங்கள். யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்தவர், பரிசுத்தவான்களின் மகாராஜாவாய் இருக்கிறவர், அவர் அடைந்த வியாகுலம், அதாவது இந்த வார்த்தை எவ்வளவு கொடுமையானது. அவரை ராஜாவே என்று வாழ்த்துகிறார்கள், ஆனால் கேவலமாய் கேலி கூத்தாய் இதை செய்கிறார்கள். அவருடைய கன்னத்தில் அறைகிறார்கள், துப்புகிறார்கள். அதை எப்படி அவர் சகித்தார்? அந்த ஆத்தும வியாகுலம் எப்படி அவர் தாங்கினார்? நான் வாசித்தோம் அல்லவா, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ஒருவேளை பிதாவாகி தேவனும் அதை விரும்பினார். குமாரனாகி கிறிஸ்துவுக்கும் தன்னை தகுதிப்படுத்துவதற்கு ஏதுவாக ரட்சிப்பின் அதிபதி எந்த விதமான சோதனையிலும் விழுந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். நிந்தையின் இதயத்தை பிளந்தது என்று சங்கீதத்திலே வாசிக்கிறது போல, தேவகுமாருடைய இதயம் நிந்தையால் பிளந்து விடுகிறது. அங்கேயே சாவு வந்திருக்கலாம், மரித்திருக்கலாம். அந்த நிந்தையே அவரை கொள்ளக்கூடிய அளவுக்கு பூரணமான ஒரு நிந்தை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு பரியாசங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடுகிறோம். நாம் அவரை போல சாக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அனுபவித்த நிந்தைகளை நாமும் சகித்தால், மற்றவர்களோட பிரயாசம் பண்ணும் பொழுது, மகாராஜாவினுடைய தலையில நாணல் அந்த முட்கிரீடத்தை வைத்து வரும் நாணல் கோயில கையில கொடுத்து அதால் அடிக்கிற காட்சியை பாரு. காரி துப்புகிற அந்த யூதர்கள் அந்த புறஜாதி நாய்களுடைய எச்சிலுக்கு முகமாளாக்கப்பட்டவராக எவ்வளவு பாடுகள் நமக்காகப்பட்டார். பூரணமடைந்தார். பாடுகளினாலே பூரணப்படுத்தப்படுகிற ஒரு மனிதன். ஆத்துமாவிலே வந்த வேதனை நாம் பார்த்து, இரண்டாவதாக அப்படி அடுத்த கட்டம் சரீரத்தில் அவர் அடைய போகிற வேதனை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தில் 26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். போதும், வாரினால் அடிப்பித்து. இங்குதான் அவருடைய சரீர உபாதைகள் துவங்குகிறது. வாரினால் அடிப்பித்து, இதெல்லாம் நாம் வாசித்து கொண்டு போகிறோம், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வாரினால் அடிப்பித்து என்ற சொல்ல வார்த்தைக்கெல்லாம் என்ன விளக்கம் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். பேஷன் ஃபார் கிரைஸ்ட், அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற அந்த மூவியில நான் அதை பார்க்க முடியல. அந்த இடம் வரும் பொழுது கண்களை மூடிக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, அந்த முதுகில் அடிக்கிற அடி, ஒரு அடியிலேயே சதை பீக்கப்படுகிறது. முட்களும் எலும்புகளும் எல்லாம் சேர்த்து தைக்கப்பட்ட அந்த சாட்டை வார், அது ஒரு முறை அடித்து வெளியே எடுக்கும் பொழுது முதுகில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் பின்னமாக்கப்பட்டு பீக்கப்படுகிறது. எத்தனை அடிகள் எனக்கு தெரியாது. பொதுவாக குற்றவாளிகளை 40 முறை அடிப்பார்கள். வார்னர் அடிக்க சொன்னால் 40. ஆனால் அநேக முறை அநேக குற்றவாளி அடிக்கும் பொழுது இந்த போர் வீரர்கள் 40 என்ற எண் சொல்ல மாட்டார்கள், 39 என்று சொல்லி நிறுத்தி விடுவார்கள். மறுபடியும் ஒன்றில் ஆரம்பிப்பார்கள். அமிதமாய் அங்கேயே அடித்து சாகிற அளவிற்கு அந்த அடிகள் கொடுக்கப்படும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை
உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவதற்கு எதுவாக அவருடைய முதுகிலை சாட்டையால் அடிக்கிறார். எழுந்து நிற்க முடியாதபடி எலும்புகள் என்னவாயிற்றோ அந்த முதுகு அதை எப்படியோ உழவன் சால்களைப் போல அது அகலமாக்கப்பட்டது. இரத்த வெள்ளத்திலே அந்த முதுகு காணப்படுகிறது. ரட்சிப்பின் அதிபதி நமக்காக உபத்திரவத்தினால் பூர்ணராக்கப்பட்டார் என்று வாசி. அது மட்டுமா, அமிதமாய் பீக்கப்பட்ட சரீரத்தில் அந்த தோளின் மேல் ஒரு பார சிலுவையை வைத்துக் கொண்டு அவரை நடக்க செய்கிறார். விழுந்தும் எழுந்தும் அந்த வேதனை வந்த பொழுதுதான் சீரணி உரானாகி சீமோனுடைய உதவியை அவர்கள் காரணம், எப்படியாகலும் இந்த சிலுவை அந்த மேட்டுக்கு போயாக வேண்டும். சிலுவை குற்றவாளிதான் அதை சுமக்க வேண்டும். ஆகவே அவரை வைத்துக் கொண்டே கொண்டு போகிறார்கள். நான் சொன்னேன் அல்லவா, அந்த கெத்செமனேயிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை அடைந்திருக்க முடியும். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கல. காரணம், சிலுவை மரணம் தான் மனித குலத்தினுடைய கிருபாதார பலி. அந்த கிருபாதார பலி அந்த குறிப்பிட்ட இடத்திலே, அந்த பலிபீடத்திலே அது ஏறெடுக்கப்பட வேண்டும். பலிபீடத்திற்கு வெளியே எந்த பலியும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய பலிமரணம் அந்த பலிபீடமாகிய குல்கதாவிலே அது நடக்க வேண்டும் என்று தெய்வம் சித்தம் கொண்டதினாலே அவரை சிலுவைக்கு அல்லது கொல்கதா வரைக்கும் அவரை கொண்டு போய் சேர்க்கிறார். நாம் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் வாசிக்கிறோம். அவர் சரீரத்திலிருந்த நாட்களிலே தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்கிறவரை நோக்கி அழுது புலம்பினார். அது எங்க நடந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். கெத்செமனேயிலே அவர் அங்கே மரித்திருக்க கூடும். ஆனால் அவருடைய பயபக்தி நிமித்தமாக கேட்கப்பட்டு அவர் கெத்செமனேயிலே சாக தேவன் அனுமதிக்கவில்லை. தேவன் விடமாட்டார். காரணம், அந்த ஆட்டுக்குட்டியானது அது சிலுவையிலே பலிபீடத்திலே கொல்லப்பட வேண்டும். அவ்விதமாய் அவருடைய சரீரம் முழுவதும் பங்கப்பாடடைந்ததை பார்க்க, அவருடைய சரீரத்துல காயமில்லாத இடத்தை காட்டுங்க. அவருடைய சரீரத்துல காயமில்லாத இடத்தை காட்டு. பாவ காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொடிய மனிதர்களுக்கு ஆற்றல் கொடுப்பதற்காக தேவகுமார் அடைந்த சரீரத்தில் அடைந்த பாடுகள். நான் அதை யோசித்து இன்றைக்கு அழுதேன். எவ்வளவு வேதனை! ரட்சிப்பின் அதிபதியை பூர்ணப்படுத்துவதற்கு எதுவாக? காரணம், இந்த ரட்சகர் பூர்ண ரட்சகர் ஆயிருக்க வேண்டும். அரைகுறையான ரட்சகர். He should be a perfect savior. அதற்காக அவர் அனுபவிக்கிற பாடுகளை பாருங்கள். சரீரத்தில் அப்படிப்பட்ட உபாதைகளை அவர் அனுபவித்தார். மூன்றாவதாக ஆவியிலே அடைந்த வேதனை. நமக்கு அது வாசிக்க வேண்டுமானால் வாசிக்கலாம். இதற்கு 27ஆம் அதிகாரம் 31, 35 கூட சேர்த்து வாசித்து பார்க்கலாமா? 27, 31, 35. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போதும், அந்த இடம் சிலுவையில் அறையும்படி. சிலுவையில் அறைந்த பின்பு 35. நான் சொல்ல வந்தது, சிலுவையிலே அந்த அறைந்த விதம் எல்லாம் விளக்கியே சொல்லல. ரொம்ப சிம்பிளா அவரை சிலுவையில் அறைந்த பின்பு சிலுவைக்கு கொண்டு போனார், இதுதான் சொல்லப்படும். ஆனால் அந்த சிலுவையிலே அவர் பந்திக்கப்படுகிறது, கட்டப்பட்டு அவருடைய சரீரத்துல அந்த ஆணிகளால் அடிப்பதெல்லாம் அதெல்லாம் நம்மால புரிஞ்சுக்க முடியல. தேவாட்டுக்குட்டியானவர் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி நமக்காக அடைந்த சரீர பாடுகள் அது நமக்கு. மூன்றாவதாக ஆவியிலே அவருடைய ஆவியிலே எவ்வளவு பாடுகள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45, 46 வசனங்களை வாசிக்கலாமா? 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். போதும். காலை 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 9, 3, 12. இப்பொழுது நடுப்பகல் 3 மணி நேரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது இருள் சூழ்ந்தது நமக்கு தெரியும். 3ஆம் மணி முதற்கொண்டு எத்தனாம் மணி வரைக்கும்? 9ஆம் மணி வரைக்கும். 9ஆம் மணி நேரம். அந்த 3ஆம் மணி என்று சொல்லுகிறது எந்த நேரம் என்று நமக்கு 6ஆம் மணி முதல் 9ஆம் 6ஆம் மணி நேரம். 6ஆம் மணி நேரம் என்று சொல்லுகிறது நம்முடைய கணக்கின்படியாக மதியம் 12 மணி முதல். 12 மணி முதற்கொண்டு 3 மணி வரைக்கும் எப்பொழுது சூரியன் அத்யுச்சமாக அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அந்த நேரத்தில் சூரியன் இருண்டு போகிறது, மிகுந்த இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. 3 மணி நேரம் பகல் வெளிச்சத்திலே
அவர் நிந்திக்கப்படுகிறார். 3 மணி நேர சிலுவையிலே திறந்த வெளியிலே தொங்கப்பட்டவராக, எல்லாருடைய நிந்தைகளுக்கும் ஆளாக்கப்பட்டவராக, அவரை ஆறுதல் செய்ய யாரும் இல்லை. தன்னை நேசிக்கிறவர்கள் கூட தூரத்திலே தான் நின்றார்கள். அழாதே மகனே, வேதனை சகித்துக்கொள் சொல்வதற்கு கூட யாராலும் முடியாது. ஆகவே ஆற்றுவார் இல்லாமல் தேற்றுவார் இல்லாமல் 3 மணி நேரம் அந்த பகலிலே அவர் காணப்பட்டார். ஆனால் மத்தியானம் 12 மணிக்கு இருள் சூழ்ந்தது. 3 மணி நேரம் நான் கேட்கிறேன், அந்த 3 மணி இருளிலே என்ன நடந்தது? என்ன நடந்தது? நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. கெத்செமனேயிலே அவருடைய சீஷர்கள் மத்தியில் இருந்து கொண்டு ஆத்ம வியாகுலத்திலே காணப்பட்ட, நிந்தைக்கு ஆளாக்கப்பட்ட, சிலுவையிலே போவதற்கு முன்னதாக எவ்வளவு சரீர வேதனைகள், இதெல்லாம் மனுஷன் செய்தார், மனுஷன் செய்தார். ஆனால் நடுப்பகல் 12 முதல் மாலை 3 மணி நேரம் இருட்டுக்குள் இருட்டடி செய்யப்படுகிறார், இருட்டடி செய்யப்படுகிறார். 45-46 வருஷங்கள் இதை வாசி. இருளிலிருந்து கடைசியாக 3 மணிக்கு ஒரு பயங்கர அலறல் சத்தம் கேட்கிறது. திக்கு திகந்தங்களை பிளக்கக்கூடிய தேவகுமாருடைய அலறல் சத்தம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அலறுகிற அந்த பயங்கர சத்தத்தை உலகம் கேட்டது. நான் சொல்லுகிறேன், இந்த 3 மணி நேரம் நாம் ஏசாயா 53:6 வசனத்திலும் 10 வசனம் வாசிக்கிறோம் அல்லவா? 6 வசனத்திலே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தேவன் அவர் மேல் விழ, கர்த்தரோ நம்முடைய அதிக்கிரமங்களை அவர் மேல் விழ பண்ணினார். 6 வசனத்தின் கடைசி. ஆனால் 10 வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். இங்கே எதை பார்க்கிறோம்? பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே நடந்த ஒரு ரகசியமான டீலிங். அங்கே பிதா குமாரனை நொறுக்குகிறார். 12 மணி சூரியன் மறைந்தவுடனே பிதா தம்முடைய குமாரனை அடிக்க ஆரம்பிக்கிறார். எவ்விதமாய் ஆபிரகாமுடைய பட்டயம் ஈசாக்கனுடைய சரீரத்திலே ஓங்கி 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 விழுந்து துண்டாக்கப்படுமோ, அதை போல தேவகுமாரன் தேவனுடைய ஓங்கிய புயத்தால் அந்த வாளால் துண்டிக்கப்படுகிற காட்சி. அது உலகம் பார்க்கல, அது உலகம் பார்க்கல. அவ்விதமாய் தேவன் தம்முடைய குமாரனை நொறுக்க சித்தமானார். அங்கே என்ன நடந்தது? பரலோகத்திற்கு போனா கூட நமக்காக தேவகுமாரன் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி பட்ட பாடுகளுடைய உச்சகட்டம் இன்னதென்று புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த ரட்சிப்பு எவ்வளவு மேலான மகா உபத்திரவத்தின் வழியாய் நமக்கு சம்பாதித்து, அந்த உபத்திரவத்தின் வழியாய் பாடுபட்டதினாலே இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, அவரை நம்பி வந்திருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இவரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிடுவார். இவ்வளவு பாடுபட்டு நம்மை சம்பாதித்தாரே, நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போவோமா? நம்மை வேண்டாம் என்று சொல்வாரா? தள்ளி விடுவாரா? நான் கேட்கிறேன், இந்த உபத்திரவத்தினாலே நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி பூரணப்படுத்தப்பட்டார். அவர் ஆற்றல் மிக்கவரானார். அடுத்த வாரத்திலே இந்த ரட்சிப்பின் அதிபதியினுடைய சில குணாதிசயங்கள் எவ்விதமாய் நம்மை மரணத்தினின்று மகிமைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை நான் விளக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நான் சுவிசேஷத்தை அதிகமாய் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒருவேளை இதை கேட்கிறவ யாராகிலும் இருந்தார், நம்முடைய பிள்ளைகளோ வேறு யாராகிலும் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்ளாமல் ஒரு மத தலைவனாக நினைத்து நீங்கள் கடந்து போனார், அருமையானவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த குமாரன் இப்படி பாடுபட்டார். இந்த சிலுவை மரணத்தை பார்த்து இன்றைக்கே மனம் திரும்பி, இயேசுவே ரட்சகரே, என்னையும் மன்னியும் என்று நீங்கள் கதறி அழுங்கள். ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ என்று சொல்லுகிற அற்புதமான சத்தம் இன்றும் கேட்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்வாயா? அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.